ஜூலை 12 நடைபெறும் குரூப் 4 தேர்வில் 3934 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. வாங்கி படியுங்கள். சுராஸ் TNPSC Group 4 Guides. வெற்றி நிச்சயம். Also available at Amazon, Flipkart மற்றும் surabooks.com. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத்தை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் தாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. இந்தியாவின் மேற்கு எல்லைகளை குறிவைத்து ட்ரோன்களை ஏவுகிறது. இன்று அதிகாலையில் பஞ்சாபின் அமிர்தசரஸின் காசா கான் பகுதியை குறிவைத்து பாகிஸ்தானின் 5 ட்ரோன்கள் தாக்க வந்தன. அவற்றை இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்பு இடைமறித்து அழித்தது. இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிராகவும் பொதுமக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையிலும் பாகிஸ்தானின் தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ள இந்திய ராணுவம் எதிரிகளின் தாக்குதலை முறியடிப்போம் என கூறியுள்ளது. பஞ்சாபில் அமிர்தசரஸ் சுற்றுவட்டார பகுதிகளில் மக்கள் வசிப்பிடங்களை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்க முயன்று வருகிறது. சுட்டு வீழ்த்தப்பட்ட பாகிஸ்தானின் ட்ரோன்களின் பாகங்கள் அமிர்தசரஸின் பல இடங்களில் சிதறிக் கிடக்கின்றன. வீடுகள் மீது அதன் பாகங்கள் விழுந்தன. அவற்றை ராணுவத்தினர், போலீசார் சேகரித்தனர். மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என அவர்கள் தெரிவித்தனர். பஞ்சாப் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேபோல் குஜராத்தின் கட்ச் பகுதியில் வெடிப்பொருட்களை தாங்கி வந்த பாகிஸ்தானின் ட்ரோனை இந்திய ராணுவம் வானிலேயே சுட்டு வீழ்த்தியது. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீருடன் அமெரிக்க வெளியுறவு செயலர் மார்கோ ரூபியோ பேசியுள்ளார். அப்போது பாகிஸ்தான், இந்தியா இரு நாடுகளும் எல்லையில் பதற்றத்தை குறைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். வருங்காலத்தில் இதுபோன்ற மோதல்கள் ஏற்படாமல் இருப்பதற்கான ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தையை தொடங்க அமெரிக்கா உதவ தயாராக இருப்பதாகவும் பாகிஸ்தான் ராணுவ தளபதியிடம் ரூபியோ தெரிவித்துள்ளார்.